நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அந்த நிதியத்தினை பெற்றுக் கொள்வதற்காக காலி கல்லூரி பழைய மாணவர் தாட்சங்கத்தினுடைய தலைவர் திரு ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய பணியடி விழாவினை ஏற்பாடு செய்திருக்கின்ற செயற்பாட்டு குழுவினர் மாணவர்கள் பலரோடு இணைந்து இதை ஆரம்ப வைப்பு நிதியாக 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகளை தாய் சங்கத்திடம் கையளிக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இது ஆரம்ப நிதியை மட்டுமே. இதனுடைய தொடர்ச்சியான நிதிய பங்களிப்பும் விழா ஏற்பாட்டு குழுவினரால் ஏனைய மாணவர்களோடு இணைந்து முன்னெடுக்கப்படும் என்ற செய்தியோடு கலை செல்வம் நிதியத்தினுடைய காசோலை ரூபாய் 5 லட்சம் இப்பொழுது தாய் சங்கத்தினுடைய தலைவர் திரு ரவீந்திரன் அவர்களிடத்திலே உங்கள் கரகோஷத்தோடு மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக வழங்கப்படுகின்ற நிகழ்வில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து மலர் வெளியுறவுத்துறை இடம்பெற இருக்கின்றது. கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகளுடைய தமிழ் துறை விரிவிரியாளர் மட்டுமன்றி வடமராட்சியில் மட்டுமல்ல யாழ் மண்ணில் பல பாகங்களிலும் தன் தமிழ் திறத்தால் மக்களை எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற திரு வேல் நந்தகுமார் அவர்கள் இப்பொழுது வெளியுறவுத்துறையோடு இணைந்து கொள்கிறார். அகிலத்தில் எம்மை உயர்த்திவிட்ட ஹார்ட்லி அன்னையின் தாழ்பணிந்து அந்த கல்லூரியிலே ஒரு ஆசானாய் மிக நீண்ட காலத்துக்கு முன் நான் சந்தித்த என்னுடைய வழிகாட்டியாகவும் விளங்குகின்ற இன்றைய விழா நாயகர் தம்பதியினராய் குடும்ப சமேதராக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கலைச்செல்வன் சார் அவர்களினுடைய பாத கமலங்களை பணிந்து அரங்கிலே வீட்டிருக்கக்கூடிய துணைவேந்தர் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர் சங்கத்தை சேர்ந்தவர்கள், இப்படி ஒவ்வொருவரையும் விழித்து சொல்ல முடியும். அதற்கான நேரம் இது அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு இங்கே அரங்கு நிறைய ஒரு ஆசானுக்கு அவர் எவ்வாறு செயலாற்றினார் என்பதற்கு இன்றைய அரங்கே ஒரு சாட்சியாக அமைகிறது. என்ற வகையிலே இந்த அரங்கிலே கூடியிருக்கின்ற அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து நான் மகிழ்கிறேன். நான் நினைக்கிறேன் 90களிலே நான் சென்ற ஹாட்டியிலே 94லே நான் கண்ட அந்த ஒளி முகம் இன்றைக்கும் அதே முழுக்கோடும் இளமை தோற்றத்தோடும் நான் மீண்டும் ஒரு விரிவுரையாளராக அவரை இந்த மேடையிலே சந்திப்பதற்கு உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சிரிக்கின்ற பல நினைவுகள் எனக்குள்ளே இருக்கின்றன. அந்த வகையில் இந்த கலைச்செல்வன் சார் அவர்களினுடைய இந்த நீண்ட வரலாறு என்பது ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை பல பழைய மாணவர்களிடம் இருந்தது. அது பற்றி நாங்கள் சாரோடு உரையாடிய போது அவர் இந்த மணி விழா என்பதையோ அல்லது இப்படியான விடயங்களையோ விரும்பியவர் அல்ல. அவர் சொன்னார், அப்படி எதுவும் எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய கடமையை தான் செய்திருக்கிறேன் என்று. அப்படி ஒரு பணியோடு தான் அவருடைய வாழ்க்கை நகர்ந்திருக்கிறது. என்றாலும் கூட ஒரு 30 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு வரலாற்றை ஆவணப்படுத்தி அவர் செய்திருக்கக்கூடிய அந்த சேவைகளை இந்த சமூகத்துக்கு வழங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு தான் இந்த பணி எழில் விழா இந்த சொல்லை கூட நாங்கள் தான் உருவாக்கினோம். மணி விழா என்பதை அவர் விரும்பவில்லை என்பதனால் நாங்கள் இதை பணி எழில் விழாவாக்கினோம். கலை செல்வம் என்று இந்த நூலுக்கு பெயர் வைக்க கருப்பொருளுக்கே நாங்கள் அந்த பெயரை சூட்டினோம். அல்லது அவரிடம் கற்காவிட்டாலும் கூட அவர் காலத்தை சார்ந்த அத்தனை பழைய மாணவர் அணிகளையும் ஒன்றிணைத்துத்தான் நாம் இந்த விழாவை இங்கே நடத்துகிறோம். ஆனால் இதனோடு சேர்ந்ததாக இந்த கல்வி சமூகத்தை சேர்ந்தவர்கள், பழைய அதிபர்கள், அதாவது கல்லூரி சமூகத்தினர் எங்களுக்கு முழுமையான ஆதரவை தந்திருக்கிறார்கள். பழைய மாணவர் சங்கங்களை சேர்ந்தவர்களினுடைய ஆதரவு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இப்படி பலரையும் ஒரு கல்வி சமூகம் சார்ந்து எல்லோரையும் ஒன்றிணைத்து பழைய மாணவர்களாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பணி எழில் விழாவினுடைய ஒரு ஆவண பதிவாக இந்த நூல் இங்கே உங்கள்
உங்கள் கரங்களிலே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த முயற்சியிலே நாங்கள் செயற்பாட்டு குழு, மலர்குழு என்று 2 குழுக்களை அமைத்து செயற்பட்டோம். உண்மையில் அந்த அத்தனை குழுக்களில் இருப்பவர்களும் என்னோடு இணைந்து இந்த முயற்சியிலே தங்களாலான பங்களிப்பை, ஆலோசனைகளை வழங்கி உதவி இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நான் இந்த இடத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு மிக கடினமான பணி. ஏனென்றால் 30 வருட வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும். எனவே இந்த மலராக்க முயற்சி சார்ந்து பாடசாலையில் இருந்து பாடசாலை ஆசிரியர்கள், குறிப்பாக மிக முக்கியமாக பாடசாலையினுடைய பிரதி அதிபர் வாணி முகுந்தன் அவர்கள் இணைப்பாளராக இருந்து பல விடயங்களை நெறிப்படுத்தினார். அதுபோல எங்களுடைய மலர் குழுவிலே ஈனா முகுந்தன் அவர்கள், மிதுலை யோகேஷ் அவர்கள், பிரதீபன் சார் அவர்கள், பிரதாப் சார் அவர்கள், இப்படி நான் பெயர் சொல்லாத அத்தனை பேரும் அந்த குழுக்களை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். என்னோடு இணைந்து வந்து செவ்வாய் பார்ப்பது உட்பட இந்த மலர் சரியாக வர வேண்டும் என்ற நோக்கிலே இணைந்து செயற்பட்டிருக்கிறார்கள். ஆசிரியை ரம்யா அவர்கள் இந்த படங்களை தொகுத்து தருவதிலே எனக்கு உதவியாக இருந்திருக்கிறார். கல்லூரி சமூகம் சார்ந்து இப்படி பலருடைய ஒட்டுமொத்தமான பங்களிப்புகளோடு நாங்கள் இந்த மலரை இங்கே இப்பொழுது உங்கள் கரங்களுக்குள்ளே இந்த மலர் வந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இதற்காகப்பட்ட அனுபவங்கள் என்பவை வித்தியாசமானவை. ஒரு ஆரம்பத்திலே நாங்கள் ஒரு அச்சகத்தை நாடி அந்த அச்சகத்திலே இந்த மலரை அடிக்க முடியாத ஒரு சூழல் நிலவிய போது மற்றும் ஒரு அச்சகத்திலே குறிப்பிட்டு இந்த மலரை நாங்கள் திரும்ப அடிக்க தொடங்குகிற போது நிமலதாசன் சார் அவர்கள் மிக உதவியாக எங்களை வழிப்படுத்தினார். இந்த விடயங்களிலே குறிப்பிண்டர்ஸினுடைய ஒரு ஊழியர் பிரசாத் அவர்கள் மிக குறுகிய காலத்தில் இந்த மலர் சிறப்பாக மலர்வதற்கு பல இரவு பகலாக நாங்கள் உழைத்திருக்கிறோம். அந்த வகையிலே வாழ்த்தியல், கட்டுரையியல், மனப்பதிவியல், இறுதியிலே வரலாற்று தடங்களாக அமைகின்ற படங்கள், அந்த படங்களை கூட நாங்கள் முழுமையாக பெற்று இதிலே ஆவணப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு மிகச் சிரமமான பணியாக இருந்தது. அந்த வகையில் ஓரளவுக்கு இந்த வாழ்த்தியல் என்ற போது இங்கே 20க்கும் மேற்பட்டவர்கள் சேரினுடைய அந்த பணியை ஆளுநர்களை இருந்து தொடங்கி வடமாகாண கல்வி பணிப்பாளர், இப்படி ஜோசப் ஸ்டாலின் உட்பட பல பெரியோர்களினுடைய, அதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவர்களினுடைய வாழ்த்துரைகள் இங்கே கூட இன்றைய விழாவுக்கு சிலர் கலந்து சிறப்பித்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல நிதியத்தினுடைய பங்களிப்பு என்று எல்லோரையும் ஒன்றிணைத்த வகையிலே அந்த வாழ்த்தியலுக்கூடாக அவர் குறித்த அவரை பற்றிய வாழ்த்துக்களை பலர் பகிர்ந்திருக்கிறார்கள். அதுபோல நாங்கள் அடுத்ததாக அமைத்தோம் கட்டுரையியல். சேரனுடைய ஒரு விருப்பம் என்னவென்றால் தன்னுடைய புகழை பாடக்கூடாது, அவர் எப்பொழுதும் அதை விரும்பாத ஒருவர். அந்த வகையிலே இந்த மலருக்கூடாக ஹார்ட்லி கல்லூரியிலே அவர் கடமையாற்றிய காலங்களின் பதிவுகள் வர வேண்டும், அதுபோல அவருடைய மாணவர்களின் சிறப்புகள் வர வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்தோம். அந்த வெளிப்பாடுகளாகத்தான் இந்த கட்டுரையியலிலே இன்றைய விழாக்குழுவினுடைய தலைவர் நிமலதாசன் சார் அவர்களுடைய முயற்சியாண்மை தொடர்பான கட்டுரை, ஒரு புகழ்பூத்த வைத்தியரை எங்கள் கல்லூரி இன்றைக்கு இந்த மண்ணுக்கு தந்திருக்கிறது. டாக்டர் ஆதித்தன் அவர்களினுடைய நரம்பியல் சார்ந்த கட்டுரை, வவனியா பல்கலைக்கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பீடாதிபதியாக இருக்கிற நண்பர் செந்தூரனுடைய கட்டுரை, மந்திய ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய கலாநிதியாக இருக்கிற டாக்டர் சத்தியமூர்த்தி, அதே போல யாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்வியல் துறையினுடைய விரிவுரையாளராக இருக்கிற எங்களுடைய பழைய மாணவர் கூனா பிரதீபன், இப்படி பலருடைய இந்த கட்டுரைகளை ஒன்றிணைத்து துறை சார்ந்த நிலையிலே கட்டுரையியல் என்று அமைத்து அவருடைய மாணவர்களாக இந்த கட்டுரைகளில் அத்தனை பேரும் சேரனுடைய காலத்தை சேர்ந்த அல்லது சேரிடம் கல்வி கற்றிருக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பார்கள் அல்லது அவர்களுடைய விருப்பத்துக்குரிய மாணவர்களாக இருந்தார்கள் என்ற அடிப்படையிலே அவர்களை இணைத்து நாங்கள் இந்த கட்டுரையியலை இங்கே அமைத்திருக்கிறோம். இது தொடர்பாக நாங்கள் பகிரங்கமாக சில வேண்டுகோள்களை விடுத்திருந்தோம். உலகெங்கும் இருக்கிற பழைய மாணவர்கள் எங்களுடைய ஆசான் குறித்த உங்களுடைய மனப்பதிவுகளை இங்கே காணொலி பதிவுகளாக மட்டுமல்ல, இந்த நூலிலே இடம்பெற செய்வதற்கான பதிவுகளாகவும் 5 அல்லது 10 வரிகளிலே நீங்கள் எங்களுக்கு அனுப்பினால் அவற்றை கூட இந்த நூலிலே பிரசுரிப்பதாக சொல்லி, அப்படி ஆண்டு ரீதியாக 1996ஆம் ஆண்டிலே இருந்து இங்கே பலர் இருக்கிறார்கள். நான் பெயர்களை சொன்னால் சிலரை தவற விட்டு விடுவேன் என்ற காரணத்தினால் அந்த பெயர்களை நான் இங்கே உச்சரிக்கவில்லை. பலர் ஆர்வத்தோடு அந்த
மனப்பதிவியலிலே எங்களுடைய ஆசான் குறித்த அந்த உணர்வுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையிலே அதை நாங்கள் இரண்டாக பிரித்தோம். ஒரு கல்வித்துறை சார்ந்த நிலையிலே எங்களுடைய கல்லூரியினுடைய முன்னாள் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளராக இருந்த நித்திரவர்ணன் சார், இங்கே இருக்கிற நந்தகுமார் சார், ஓய்வு பெற்ற வலயக்கல்வி பணிப்பாளர் உட்பட இங்கே குணசீலன் சார் என்று அவரை நேசித்த அல்லது அவர் காலத்தில் பயணித்த கல்வித்துறை சார்ந்த பலரையும் ஒன்றிணைத்த ஒரு மனப்பதிவியல். அதுபோல அதற்கு அடுத்ததாக இந்த பழைய மாணவர்களை அணி அணியாக ஒன்றிணைத்து மனப்பதிவியல் என்ற ரீதியிலே இதை வகுத்து மனப்பதிவியல் சார்ந்த விடயங்களை கவிதைகளாக கட்டுரைகளாக, உண்மையில் நாங்கள் 5-10 வரிகளில் எழுத சொன்ன போது பலர் பக்கம் பக்கமாக எங்களுக்கு எழுதி தந்தார்கள் என்றால் அந்த அளவுக்கு எல்லோருடைய மாணவ மனங்களிலும் சார் வந்து நீங்காத இடம் பிடித்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த மனப்பதிவுகள் உங்களுக்கு காட்டும் என்று நான் நம்புகிறேன். எனவே இது ஒரு மிக கடினமான பணி. ஒரு கட்டத்திலே நான் நினைக்கிறேன் ஒரு 3-4 நாட்கள் மிக கடினமாக இருந்தாலும் கூட என்னுடைய ஆசானுக்காக நான் இதை செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் பயணித்து என்னுடைய மனக்குழுவோடு இணைந்து நான் இதிலே மிகவும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சந்தோஷம் இந்த நூலை பார்க்கிற போது வரும். ஆனால் இதிலே சில தவறுகள் இருக்கலாம், சில விடயங்களை நாங்கள் இதிலே இன்னும் பதிவு செய்திருக்கலாம் என்று உங்களுக்கு தோன்றும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த ஒரு நெருக்கடியான கால பாடசாலை விடுமுறை, பரீட்சை நடக்கிறது, மழையுடனான காலநிலை, அச்சகங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி நிலை என்று இத்தனையையும் தாண்டித்தான் நாங்கள் இந்த புத்தகத்தை உங்கள் கரங்களுக்குள்ளே சேர்த்திருக்கிறோம். இந்த வகையிலே இந்த புத்தகத்திலே இயன்ற வரை நாங்கள் படங்களை ஆவணப்படுத்தல் சார்ந்த நிலையிலே குறிப்பாக அவருடைய அதிபர் காலத்தினுடைய பதிவுகளை மையப்படுத்தியதாகவே அதிக படங்களை நாங்கள் இங்கு இணைத்திருக்கிறோம். அந்த கால படங்களை கேட்டபோது கூட சேடம் கூட அந்த படங்களை எடுப்பது எங்களுக்கு சங்கடமாக இருந்தது. என்றால் ஒரு காலத்தில் இப்படி படங்களை எடுப்பதை கூட விரும்பாத ஒருவராகத்தான் சார் இருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு செயல்களை நம்புகின்ற ஒருவர் அவர். எனவே அவர் சார்ந்து இந்த நூலை ஏதோ ஒரு வழி மிக கஷ்டப்பட்டு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு குறுகிய கால முயற்சி, ஒரு திட்டமிடல், ஒரு குழு வேலையாக பலருடைய ஒத்துழைப்புகளோடு இந்த அட்டைப்படத்தை நண்பர் ஈனா முகுந்தன் அவர்கள் இங்கே அற்புதமாக தந்திருக்கிறார். இப்படி பலருடைய பங்களிப்புகள் இந்த நூலுக்குள்ளே இருக்கிறது. அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்லுகின்ற இதேவேளை உண்மையிலே நாங்கள் ஹார்ட்லி கல்லூரியிலே 98 AL பட்சிலே கலை பிரிவிலே சேரிடம் கல்வி கற்ற அந்த ஞாபகங்களை நான் மீண்டும் மீட்டு பார்த்து நினைத்து பார்க்கின்றேன். எங்களை உயரங்களில் உயர வைத்து மகன் ஒருவராக எங்களுடைய வகுப்பாசிரியராக அவர் இருந்தார். அந்த காலங்கள் பொன்னானவை. அது குறித்து நண்பர் ஈனா முகுந்தன் அவர்கள் கூட இந்த நூலிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கின்ற அந்த நினைவுகளை மீட்டி உண்மையிலே 16 பேர் நாங்கள் கலைப்பிரிவிலே ஹார்ட்லி கல்லூரியிலே கற்றோம். இன்றைக்கு அந்த 16 பேரில் பல பதவி நிலைகளில் உயர்ந்தவர்களாக உங்கள் முன் நிற்கிறோம் என்றால் அதற்கு வழிகாட்டிய பெருமை எங்களுடைய வகுப்பாசிரியராக எங்கள் வழிகாட்டியாக இருந்த ஆசானுக்கு அதிலே ஒரு முதன்மையான பங்கு இருக்கிறது என்று சொல்லிக் கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இந்த பயணம் இன்னும் பலவற்றை சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்தை கருத்திலே கொண்டு நான் நிறைவுக்கு வர இருக்கிறேன். இந்த வெளியீட்டுரை சார்ந்து என்னோடு பயணித்த அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி, இது காலந்தோறும் அவருடைய புகழை, அவருடைய செய்துவிட்டு போயிருக்கக்கூடிய பணிகளை ஆவணப்படுத்தி வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு மலர். இதுவரை வெளிவந்திருக்கக்கூடிய மணி விழா மலர்களில் இருந்தெல்லாம் இது வேறுபட்ட மலர் என்பதை இதை படிக்கிற போது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். முற்றுமுழுதாக அவருடைய மாணவர்களால் தான் இந்த விழா ஏற்பாடுகள். இங்கே இந்த விழாவை நேர்முக வர்ணனை செய்து கொண்டிருப்பவர்கள் இருந்து இந்த விழாவின் அத்தனை பொறுப்புகளில் இருப்பவர்களும் அவருடைய மாணவர்கள் என்ற அந்த உணர்வோடு தான் நாங்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த இன்னொரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த மலரிலே ஒரு முழுமையான நிறைவு எனக்கு சில படங்களை தவற விட்டு விட்டேன் என்ற நிலையிலே கிடைத்திருக்கிறது. ஒரு நிறைவு கிடைக்கவில்லை. எனவே இன்றைக்கு இருக்கிற உலகத்திலே நாங்கள் இன்னும் ஒரு விதமாக ஒரு பக்க புரட்டியாக கூட இந்த மலரை நாங்கள் இலத்திரனியல் வழிகளுக்குள்ளே கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது. இ புக் என்று சொல்லப்படுகிற வடிவத்திலே இன்னும் ஒரு சில வாரங்களிலே இந்த மலர் இங்கே விடுபட்டு இருக்கக்கூடிய விடயங்களையும் ஒன்றிணைத்த வகையிலே உலகெங்கும் இருக்கிற ஹார்ட்லியின் சொந்தங்களுக்காக
பகிரப்படும் முழுமையாக இந்த செய்தியை சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி எங்களை வழிகாட்டிய அவர் இன்றைக்கு மணிவிழா கண்டு வாழ்கின்ற அவர் தொடர்ந்தும் தன்னுடைய குடும்ப சமூக உறவுகள் சார்ந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும். அவர் ஒரு ஆன்மீக அவர் சொல்லுவார்கள், அவர் லீவ் எடுக்கிற போது 2 நாள் தான் லீவ் எடுக்கிறார். ஒன்று கரவட்டியினுடைய ஜாக்கரு பிள்ளையார் கோயிலினுடைய வேட்டை திருவிழா, மற்றது கரவட்டியினுடைய வயல் வெட்டு என்று சொல்வார்கள். இப்படி பல முகங்கள் அவருக்கு இருக்கிறது. கரவட்டியிலே நான் புகுந்த இடமாகிய கரவட்டியிலே அவரை கேட்டால் அவர் எந்த அங்கே நடக்கிற எந்த வீட்டினுடைய இன்ப துன்பங்களிலும் முதல் ஆளாக வந்து கலந்து கொள்வார். அந்த வகையிலே அங்கே அவரை அன்போடு தேவன் என்று தான் அழைப்பார்கள். கரவட்டி மண்ணினுடைய தேவனாக அவர் இன்றைக்கும் வாழ வேண்டும். இத்தனைக்கும் பின்புலமாக இருக்கிற ஜெயந்தி டீச்சர் அவர்களுக்கும் வாழ்த்து கூறி, அவர்களுடைய பிள்ளைகளும் எதிர்காலமும் சிறக்க வாழ்த்து கூறி, இந்த முயற்சியிலே பலர் என்னோடு பயணித்திருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, இப்படி ஆன ஆசான்களிடம் நாங்கள் கற்றதால் தான் இந்த உயரங்களில் நிற்கிறோம். இந்த உயரங்கள் உங்களின் பெருமை சொல்லும். இந்த நூற்றாண்டிலும் இந்த கணங்களிலும் ஹார்ட்லி கல்லூரி என்பது சொல்லுகிற செய்தி ஒன்றுதான். அந்த கல்லூரி இந்த கணம் வரை தன்னுடைய அறிவு பாரம்பரியத்தை மட்டுமல்ல ஒழுக்க பாரம்பரியத்தையும் இழக்கவில்லை என்ற செய்தியை உறுதியாக சொல்கிறது. தன்னுடைய மாணவர்களின் இந்த விழாவின் மூலம் வந்து ஆணித்தரமாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். ஹார்ட்லியின் மக்கள் நாம் நின் கீர்த்திக்கு என்றும் நன்றி, வணக்கம். தாரமும் குருவும் தலைவிதிப்படி என்பார்கள். நல்ல ஒரு குரு வாய்த்து விட்டால் மாணவர்களுடைய எழுச்சியும் முயற்சியும் என்பது தவிர்க்க முடியாது. அண்ணன் வேல் நந்தகுமார் அவர்கள் உள்ளத்திலிருந்து வரிகளை உதிர்த்தார். வாயிலிருந்து வருவதற்கும் உள்ளத்திலிருந்து வருவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதனால் தான் வாய்மை என்றும் உண்மை என்றும் பிரித்தார்கள். அவர் 98 கலைப்பிரிவில் 16 மாணவர்களாக இணைந்து சேரிடத்திலே கற்ற மனப்பதிர்வுகளை எல்லாம் ஒருங்கே சேர்த்து இந்த சமூகத்தில் அறிவுப்புலத்தில் நிமிர்ந்திருக்கிறோம் என்றால், அறிவை கடந்து ஒழுக்கத்தில் உயர்ந்திருக்கிறோம் என்றால், ஏதோ ஒரு துறையில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு எல்லாம் சேருடைய அர்ப்பணிப்பான பணிகள் தான் காரணம் என்பதை தானே முன்னோடியாக நின்று சான்றாக சொன்னார். மற்ற இடத்திலிருந்து சான்றுகளை தேட தேவையில்லை. மாணவர்கள் முயற்சி எடுத்து மாணவர்கள் உரிமையோடு பணிகளில் விழா கொண்டாடுகின்றார்கள் என்றால், பணிகளில் விழா மலரனை வழியிடுகிறார்கள் என்றால், அது ஆசிரியருக்கான கௌரவம் மட்டுமல்ல, சேவையில் நிமிர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கான கௌரவம் என்பதையும் உறுதிபட சொல்லி இந்த மலர் வெளியீடு சம்பந்தமாக பட்ட இடர்பாடுகளையும் எடுத்துரைத்து ஒவ்வொரு இயலையும் எப்படி எல்லாம் வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த இயல் ஏனைய மணிவிழா மலர்களைப் போல் அல்லாமல் வித்தியாசமாக சிந்தனையை தூண்டுகின்ற வகையில் அமைந்திருக்கிறது என்ற செய்தியையும் தந்த கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை தமிழ்துறை விரிவுரையாளர் அண்ணன் வேல் நந்தகுமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு